16, 17, 18. கொஞ்சம் சங்கட்டமா? அப்போ இருங்க, 1 2 3 போயிடுச்சு. சந்தோஷமா இருக்குமா? சரியா? என்ன உங்களுக்கு வேணும்? என்ன குறை? வேலை இல்லைன்ட்டு அப்பயும் கர்த்தர் அது சொல்லுங்க. வேதம் தீர்க்க தரிசனம் புத்தகம். தீர்க்க தரிசனமாக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? சந்தோஷமா எப்படி? எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறாரு. நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். சந்தோஷமா நீங்க வீடு ஆசீர்வதிக்கிறேன். தேவனே இயேசுவின் நாமத்துல பேரு சொல்லுங்கம்மா. இயேசுவின் நாமத்துல மாலதியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமைக்காரம் 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 இறங்குவதாக. ஒரு பிள்ளை தகப்பனே, நீ நேசிக்கிற மகள், நீ தெரிந்து கொண்ட மகள் தகப்பனே, உமக்கு ஆத்தும அறவடை செய்ய தெரிந்து கொண்ட மகள், இயேசு நாமத்துல எல்லா ஆவிகள், சண்டை போடுற ஆவிகள் எல்லாம் எல்லாம் வேண்டாம். இயேசு ரத்தத்தை ஊத்தி கட்டுறேன். எல்லாம் தகப்பனே, இவங்க குழப்ப கூடாது. சிந்தல குழப்பம் எல்லாம் வெளியவா. இருதயத்துல குழப்பம் கொண்டு வர ஆவிகளை வெளியவா. இயேசு ரத்தத்தை ஊத்தி முத்திரை எடுக்கிறேன். இயேசு ரத்தம் யூத ராஜ சிங்கம் எழும்பட்டும். அவரோட நாமம் மகிமைப்படட்டும். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு எஸ்டேட் மாதிரி மது பேசுனாங்களா அவங்க அக்கா? மது ஜெப்ரே பண்ணிச்சு. நான் நட்சத்திரா அக்கா. இறக்க மாட்டேங்க. நல்ல மனசு சார். நீங்க இருக்கிறீங்க கவலையில இருக்கிறவங்க அவங்கள கூட்டிக்குவாங்க. பாசரமா ஜெபிக்கும் போது அந்த கவலை இன்னல்கள் எல்லாம் மறந்துடும். வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வதிக்குள்ள போகும். அது உங்களால தான் முடியும். உங்களால முடியுமா? சாதாரணமா நீங்க நினைக்கிறீங்க உங்களை. ஏன் தெரியுமா? பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு நீங்க சின்னதா போயிட்டீங்க. அதை இயேசு பாதத்துல இறக்கி வச்சீங்க. நீங்க வளர்ந்துருவீங்க. இந்த சபைக்கு தூணா நிக்கணும். எப்போ ஜனங்களை கொண்டு வரணும். நீங்க பாருங்க, வித்தியாசமான சந்தோஷம் உங்களால் கொள்ளும். வித்தியாசமான சந்தோஷம் இல்லைன்னு வார்த்தையை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. வேலை உங்களுக்கு தேடி வரும். நான்